ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களோட தாட்ஸ்லாம் என்ன, ஸோ என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஆரக்கிள் டெக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள். ஓகே, நான் கார்ட் ஷஃபில் பண்ணுறேன். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க நேமை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓவராலாக இப்போ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஓவரால் கார்டு பார்க்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறையா குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, ரொம்ப சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் உங்கள் பர்சன்ட்ட. ஏன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. இந்த கார்டு பாருங்கள், ஸ்ட்ரெஸ்க்கான கார்டு வந்திருக்கு. உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அடிக்கடி உங்களுக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலே இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ போயிட்டுருக்கு. டென்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப்ல டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. சந்தோஷத்தை விட டென்ஷன் அதிகமாக இருக்கு. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போன மாதிரி தான் தெரியுது. அதனாலேயே உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போதே அதோட வலி அண்ட் பயம், இந்த கார்டு பார்க்கும்போது பயமும் இருக்கிறது தெரியுது. வெறும் பெயின் மட்டும் எனக்கு தெரியல, பயம் அதிகமா இருக்கு. எஸ், ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல இந்த கார்டு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய வந்ததுன்னு. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்னால அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நம்பிக்கை போன மாதிரி தெரியுது. அகைன் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அட்டாச் ஆனோம் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்க ஹர்ட் பண்ணுவீங்களோ, இதே மாதிரி வலி அதிகமா கொடுப்பீங்களோ அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. ஏன்னா காஷியஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. மறுபடியும் இந்த வலி என்னால அனுபவிக்க முடியாது. அதனாலயே உங்ககிட்ட இமோஷனலா இப்ப ரொம்ப டிட்டாச் ஆக தான் பார்த்திருப்பாங்க. ஸோ பெயினும் இருக்கு, அதே நேரத்துல பயமும் அதிகமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இது அவங்களோட இந்த எனர்ஜியை பார்க்கும் போது இந்த பிரேக்கப்க்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பெரிய சண்டை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு புரிதல் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் இவ்வளவு சேலஞ்சஸ் வர்றதுக்கு, இவ்வளவு நெகட்டிவிட்டிக்கான ரீசன் அந்த ஆர்கியூமெண்ட். அப்ப ஏதோ ரொம்ப டென்ஷனா, ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே அந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்குள்ள நடந்திருக்கு. அதனாலதான் பெயின் அதிகமா இருக்கு. பெயினோட சேர்ந்து பயமும் அதிகமா இருக்கு. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம உங்ககிட்ட இப்ப எந்த ஆக்ஷனும் எடுக்காம அவங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாமே ஒரு நாள் சரியாகும். டைமிங் இருக்கு, நம்ம அந்த டைமுக்காக வெயிட் பண்ணணும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த சூழல், இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இப்போதைக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் கொண்டு போறதுக்கு அவங்களால முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் என்னைக்காவது ஒரு நாள் மேபி யூனிவர்ஸ்ட் அல்லது டிவைன் டைமிங் அந்த மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஏக்கம் அதிகமா இருக்கு. சரி, இப்ப நான் என் பர்சன் கூட இல்லை, இப்ப நான் ஒரு சைலண்டான மூமெண்ட்ல தான் 2 பேர் இருக்கோம். ஓகே, இது ரொம்ப ஏக்கம் அதிகமாகுது. அதெல்லாம் இந்த சூழ்நிலை மாறுங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது சரியாகிடும். இந்த வலி, இந்த வேதனை, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் அதிகமா இருக்கு. இதுல இந்த 2 கார்டுலயுமே உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை
பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் வந்த மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? நிறைய விஷயத்துல நீங்க 2 பேரும் மாறுபட்ட கருத்து அல்லது மாறுபட்ட விஷயங்கள் ஏதாவது பேசியிருப்பீங்க. ஒத்து போகாம இருந்திருக்கும். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமா இருந்திருக்கும்னு. அது வந்து இந்த கார்டுல நல்லா தெரியுது. ஸோ இந்த கார்டும் பாருங்க, அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு வெயிட் பண்ணனாலும், உங்கள தாண்டி அவங்கனால வேற யாரு கூடயுமே அட்டாச் ஆக முடியல. நீங்க அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு அவ்ளோ லவ் குடுத்துருக்கீங்க. உங்க கூட ரொம்ப அட்டாச்டா இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள நெனைக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படியும் மாறிடுமா? அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது ஓவராலா பார்க்கும்போது, நீங்க 2 பேருமே ரொம்ப டீப்பா வந்து ஏன்னா ஒன்லி யூன்னு வந்திருக்கு. ஸோ உங்கள மட்டும் தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு சின்சியரான லவ், ஒரு ஜென்யூனான லவ் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப டீப்பா தான் வந்து லவ் பண்றீங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம், எதனால அவங்க இந்த மாரி இருக்குன்னா, ஏதோ ஒரு சாபம். ஓகே. ஏதோ ஒரு சாபம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு கர்மா போல, ஏதோ ஒரு சாபம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா வருது. ஏன்னா, அந்த அளவுக்கு உங்ககிட்ட ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க, அட்டாச்டா இருக்காங்க. உங்களை பார்க்கணும், உங்க பிரசன்ஸ் கூட இருக்கணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியில உங்க கூட போகணும், நெறைய சந்தோஷங்கள உங்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்ப அவங்க லைஃப் வந்து சந்தோஷம் இல்லாம போயிட்டு இருக்கு. அது நீங்க இல்லாததுனால. நீங்க 2 பேரும் கூட இருக்கும்போது அந்த மெமரீஸ் வந்து அவங்கள ரொம்ப வந்து அ மனசளவுல ரொம்ப அவங்க பாதிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டிப்ரஷனுக்கே கொண்டு போற நிலைமையில தான் இருக்காங்க. ஓகே. நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு உங்க பெர்சனுக்கு. நெறைய நெகட்டிவ் தாட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. அவங்க முடிஞ்ச அளவு இதுலருந்து வெளியில போய் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவங்கனால முடியல. அவங்க அவங்களோட மனசு வந்து எப்பயும் ஒரு ஒரு பதட்டம் பதட்டம் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. கவலை அதிகமா இருக்கு, வலி அதிகமா இருக்கு, ஏமாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம். அந்த ஹர்ட் பண்ணீங்க இல்லையா? அந்த வார்த்தை அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல மோஸ்ட்லி என்ன வந்து ஒரு விஷயம் மெயினா தெரியுதுன்னா, ஆ உங்க இப்ப நீங்க 2 பேரும் சைலன்ட்டா இருக்கலாம். உங்க பெர்சனும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க, உங்களுக்காக ஏங்குறாங்க, ரொம்ப அட்டாச்டா இருக்காங்க. நீங்களும் அதே எனர்ஜில தான் இருக்கீங்க. உங்க பெர்சன் வந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்களா? கால் பண்ண மாட்டாங்களா? உங்கள தவிர என்னால வேற யாரையும் யோசிக்க முடியல. அப்படிங்கிற மாரி எனர்ஜில தான் நீங்களும் இருக்கீங்க. 2 பேருமே அமைதி தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல எதிர்பார்க்கிறீங்க. சில பேர் வந்து இதுல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உங்களுக்கு ஒரு லவ்வா மாறி இருந்திருக்கலாம். நெறைய சந்தோஷங்கள வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு குடுத்திருக்கும். ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு போய் இருந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா போயிருக்கும். பட் சடனா இந்த மாதிரி வந்து ஆனது வந்து உங்களுக்கும் சரி, உங்க பெர்சனுக்கும் சரி, நெறைய கவலைகள குடுக்குது. நெறைய பயத்த வந்து குடுக்குது. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னா, உங்க பெர்சன் விட்டுட்டு போயிருவாங்களோன்னு பயம் இருக்கு. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இப்படி பேசாமயே இருக்கோம், சைலன்ட்டான டைம்ல நீங்க விட்டுட்டு போயிருவீங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 2 பேருக்குமே வந்து அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. பயம் அதிகமா இருக்கு. விட்டுட்டு போயிருவீங்க அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு. என்னதான் பயம், வலி இருந்தாலும், அந்த சண்டையில நீங்க யூஸ் பண்ண வார்த்தைகள், அத ஹர்ட் பண்ணது, அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வந்து அ ரொம்பவே டீப்பாவே யோசிச்சு பார்க்குறாங்க. அது ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வர்றதுனால முடியல. ஸோ நம்பிக்கை போகுது. ஏன்னா நாள் ஆக, ஆக, ஆக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அ சிங்க் ஆயிட்டு இருக்கு, மூழ்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு ஹோப் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஐ திங்க் நீங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசின்னு நெனைக்கிறேன். ஒரு இத்தன நாள் தான் பேசாம இருக்கணுங்கிறத தாண்டி அதிகம் ஆனதுனால, இல்ல ஒரு லெஸ் கம்யூனிகேஷன் அப்படி இருக்கறனால, அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹோப் இல்ல. ஒரு ட்ரஸ்ட் இல்ல. நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாரியான ஒரு நம்பிக்கைலாம் எதுவுமே இல்லாத மாரி இருக்கு. ரொம்ப எம்ப்டியா தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப எம்ப்டியா ஃபீல் பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒண்ணுமில்லாம போயிட்டுருக்கு. நம்ம ஒண்ணு நெனச்சு ஆரம்பிச்சோம். எவ்ளோ சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம எதிர்காலத்த நெனச்சுலாம் நம்ம பிளான் பண்ணோம். கடைசி வரைக்கும் நம்ம பெர்சனோட கூட இருப்போம்லாம் கனவு கண்டோம். எவ்ளோ விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். எவ்ளோ விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணணும். நம்ம ஒரு ஃபேமிலி, சில்ட்ரன் அத பத்தி கூட நம்ம பேசியிருப்போம். கற்பனை பண்ணியிருப்போம். பட் எதுவுமே நடக்காம, நம்ம என்ன யோசிச்சோமோ, என்ன பிளான் பண்ணி, என்ன சந்தோஷத்துல நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தோமோ, அது எதுவுமே நடக்காம வேற மாரி போயிட்டுருக்கு. நம்ம 2 பேரும் போட்ட சண்டைனால, ஈகோனால இந்த மாரி பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு நெனச்சு ரொம்ப 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 வலி அனுபவிக்கிறாங்க. ஓகே. இதுதான் வந்து கரண்ட் எனர்ஜி. உங்க பெர்சன் வந்து ரைட் நவ் இப்ப ரொம்ப டீப் பெயின்ல தான் இருக்காங்க. இதெல்லாம் கர்மாவான்னு கூட அவங்க சம்டைம்ஸ் யோசிக்கிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் உங்களுக்கான ஆன்சரே இல்ல. உங்க பெர்சன்ட்ட ஆன்சர் எதுவுமே இல்ல. கர்மாவா இருக்கும்னு நெனைக்கிறாங்க.
உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து 2 பேரும் ஒரு வெக்கேஷன் போகணும். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா, இப்ப உங்களுக்குள்ள புரிதல் இல்ல. அது நான் சொன்னேன். ஓகேயா? உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம இருக்கீங்க. எஸ். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் அகைன் வருது. இந்த கார்ட்ல எனக்கு சடனா இந்த கார்டு எடுக்கணும்னு தோணுச்சு. அதுவும் அதேதான் வருது. நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். புரிதல் வந்து சுத்தமா கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து உங்க பெர்சன் பக்கத்துல நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம, ஒரு ஈகோனால அவங்க கூட சண்டை போட்டுட்டு மேபி அவங்க மேல தப்பு இருக்கலாம். ஆர் உங்க மேல தப்பு இருக்கலாம். நீங்க ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இல்லாம நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஒரு பெர்சன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றது, பொசசிவ் ஆகுறது, ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ற மாரி தெரியுது. ஸோ இதனாலயே உங்களுக்குள்ள நெறைய பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமா வருது. ஓகே. இதுதான் ஆரக்கிள்லயும் சொல்லுச்சு. இதுலயும் அதான் சொல்லுச்சு. ஸோ நெறைய பேர் இந்த யூடியூப் பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க வந்து கம்யூனிகேட்டே ப்ராப்பரா பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. நீங்க ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க பெர்சன் ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க தப்பா கூட நெனச்சுக்கிட்டு இருக்கலாம். என் பெர்சன் இந்த மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு நீங்களா கூட ஏதாவது கற்பனையில உங்களையவே வந்து பெயின்க்குள்ள கொண்டு போயிட்டு ரொம்ப வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க 2 பேருமே சப்போர்ட்டிவா இருக்கணும். சப்போர்ட்டிவா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஏன்னா ஓவர் கண்ட்ரோல் வந்து ரிலேஷன்ஷிப்ப வந்து அது வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஒண்ணுமில்லாம பண்ணி விட்டுரும். ஸோ அது இங்க மெயினா தெரியுது. யாரோ ஒருத்தவங்க வந்து ஓவர் கண்ட்ரோல் பண்ண மாரி, பொசசிவ் ஆன மாரி, அந்த மாரி ஒரு எனர்ஜியும் இங்க இருக்கு. ஓகே. நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு ஃபைனலா பாத்துரலாம். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ். எஸ். இதுல பாருங்க. நான் சொல்லியிருந்தேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜஸ்ட் இந்த கார்டு எடுக்கும்போது என்ன வருதுன்னா, உங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெறையா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ கம்யூனிகேஷன் இந்த கீ வச்சிருக்காங்க பாருங்க. கம்யூனிகேஷன் தான் உங்க ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு போறதுக்கான கீ வந்து கம்யூனிகேஷன். ஓகே. சாவி உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, சைலண்டா இருக்கீங்க அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணுங்க. கிளியரா கம்யூனிகேட் பண்ணா மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுதான் வந்து கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நெறைய வந்து துரோகம், வலி அதெல்லாம் அதிகமா இருக்கு. ஓகே. துரோகம், வலி, பெயின் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கா இருக்கலாம், உங்க பெர்சனாக்கா இருக்கலாம். உங்க பெர்சனுக்கு குற்ற உணர்ச்சி நெறைய இருக்கிற மாரி இருக்கு. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. ரொம்ப போராடுறாங்க. மனக்குழப்பங்கள் வந்து அதிகமா இருக்கு. அவங்கனால ஹேண்டிலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸோட தான் இருக்காங்க. தூக்கம் இல்லாம இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. ஓகே. நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பாத்துரலாம். நான் ஒரு 2 கார்டு எடுக்கிறேன். ஓகே. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பா மாறும். ஓகே. இப்ப எனக்கு தெரியுது நெறைய பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப், நோ கான்டாக்ட்ல ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு. உங்க தாட்ஸும் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கு. பட் இந்த சூழ்நிலை வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சான்ஸ் அதிகமா இருக்கு. சரியா? நீங்க வந்து ஜக்லிங்ல இருக்காங்க. இதுவா, அதுவா அப்படிங்கிற மாரி யோசனை பட வேணாம். எந்த சந்தேகமும் வேணாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவல் போகுமா? இது மேரேஜ் லெவலுக்கு போகுமா? கடைசி வரைக்கும் பெர்சன் கூட இருப்பாங்களா? திரும்ப வருவாங்களா? ரீயூனியன் ஆவாங்களா? இந்த மாரியான கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஏஞ்சல் குடுக்குறது வந்து எஸ் தான். சரியா? இத நீங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க. ஏஞ்சல் ரொம்ப பெரிய எஸ் குடுத்திருக்கு. இங்க பாருங்க. ரொம்ப 2 விஷயத்துல வந்து நீங்க மாறி, மாறி, மாறி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாசிட்டிவா சம்டைம்ஸ் நினைக்கிறீங்க, சம்டைம்ஸ் நெகட்டிவா நினைக்கிறீங்க. ஸோ மாறி, மாறி ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கு. நீங்க யுனிவர்ஸே கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க தாட்னால. ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவா என் பெர்சன் வந்துருவாங்க, நார்மலா உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இன்னொரு நாள் ரொம்ப டவுன் ஆயிருவீங்க. சடனா உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ஆகும், அழுக வரும். என் பெர்சன் என்கிட்ட வரமாட்டாங்க. ரொம்ப கம்ப்ளீட்டா அப்படியே நெகட்டிவா மாறிடுறீங்க. ஸோ உங்க எனர்ஜி எனக்கு தெரிஞ்சு மாறி மாறி இருக்கிற மாரி இருக்கு. அந்த மாரி இருக்க வேண்டாம்.
ஓகே. ஸோ நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, என்னெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, யூனிவர்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க ரிசீவ் பண்றதுக்கான உங்கள எனர்ஜிய வந்து மாத்திக்கோங்க. நீங்க எனர்ஜிய மாத்துங்கன்னா என்னன்னா, எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அது ஒரே அர்த்தம் என்னன்னா, பாசிட்டிவா மாறுங்க. இப்ப இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸோட இருக்காதீங்க. ஓகே. எதிர்மறை எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதுலருந்து வெளியில வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா யோசிங்க. எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி, உங்க பெர்சன் வந்துருவாங்கன்னு நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு தான் யுனிவர்ஸ் உங்ககிட்ட அவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து குடுக்கும். நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா, அது ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கும். ஒரு டிலே ஆகுதுன்னா, அதுக்கு நீங்க தான் காரணம். ஓகே. பட் யுனிவர்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க அந்த மாரியான ஒரு பாசிட்டிவான ஒரு இதுக்கு வந்து நீங்க தான் வரணும். ஸோ யுனிவர்ஸ் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சிச்சுவேஷன் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா மாறும். ஓகே. ஸோ கண்டிப்பா மாறும். இதே மாரி இருக்காது. சரியா? ஸோ இதுதான் வந்து யுனிவர்ஸ் குடுக்குற கைடன்ஸ். இதுதான் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஏஞ்சலோட கைடன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெர்சனல் ரீடிங்க்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டாரோ கிளாஸும் அவைலபிள்.